ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலை ஈசி மேக்ஸ். டிஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சாலை ஈசி மேக்ஸ் அகாடமி சார்பாக மொபைல் ஆப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாலை ஈசி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மொபைலில் நம்ம மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா டிஆர்பி ரிலேட்டடா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, சிஎஸ்ஐஆர், நெட்டு செட்டு, கேட் எக்ஸாமினேஷனுக்கான எல்லா எக்ஸாமினேஷனோட சிலபஸ் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். அந்த சிலபஸ் காப்பி நீங்க போயிட்டு நம்மளோட மொபைல் ஆப்ல நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமான டெக்ஸ்ட் புக்கு பிடிஎஃப் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். இதையும் நீங்க ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ கிளாஸஸும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ கிளாஸஸும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப்லயே ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் எல்லாத்தையுமே உடனே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் அனாலிசிஸ், டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டு, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின் ராங்காக அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க வந்து அந்த டெஸ்ட் முடிச்ச உடனே நீங்க அந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்ல இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே இடத்துல நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அப்படி இல்லாட்டினா உங்களோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்மளோட சாலை ஈசி மேக்ஸ் டைப் பண்ணீங்கன்னா அதுல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட், அதாவது www.salaiecmax.com. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலும் இதுலயும் நம்ம எல்லாமே கோர்சஸ் வந்து வீடியோ கிளாஸஸ்ல இருந்து டெஸ்ட்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயாவே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, கேட் எக்ஸாம் இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அகாடமிக்ல போனீங்க அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக்கான பிடிஎஃப் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலபஸ் காப்பி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ், பிஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ் இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ப்ரீ டெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுக்குமான ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம அந்த மாடல் டெஸ்ட்டை நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் கிளாஸ் நம்பர் 34 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் நம்பர் 34ல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஸோ நமக்கு டிஆர்பியில் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஸோ கேட்டிருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா யூனிட் 1க்கு ஸோ ஒரு மைண்ட் மேப் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது ஆக்சுவலாக உங்களை ஏற்கனவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ தியரி ஆஃப் ஈக்குவேஷன், ஸோ இது வந்து சாப்டர் 1, சாப்டர் 2 வந்து மேட்ரிசஸ், சாப்டர் 3 வந்து நம்பர் தியரி, சாப்டர் 4 வந்து ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதில் ஒவ்வொன்றிலையும் சப் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ மெயினாக நம்ம ஒரு 4 சாப்டராக பிரிச்சிருப்போம். ஸோ இதில் இப்போ தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிளாஸஸ் இருக்கும். தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் ஒரு 10 கிளாஸஸ் இருக்கும். மேட்ரிசஸில் 5 கிளாஸஸ் இருக்கும். நம்பர் தியரியில் ஒரு 8 கிளாஸஸ் இருக்கும். ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா 10 கிளாஸஸ் இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 33 யூனிட் 1க்கு மட்டும் 33 கிளாஸஸ் இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 33 கிளாஸஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த யூனிட் 1 ஃபுல்லாக தரவாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 ஹவர்ஸ் வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 80 ஹவர்ஸ் வரும். ஃபுல்லாக அந்த யூனிட் 1 ஃபுல்லாக நீங்கள் ஒரு 80 மணி நேரம் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 கம்ப்ளீட் ஆயிரும். 80 ஹவர்ஸ்னால் எத்தனை டேஸ் கண்டினியூஸாக நீங்கள் உட்காரணும்? 3.5 டேஸ் வருமா? ஆமாங்க சார். ஸோ அப்ராக்சிமேட்லாம் ஒரு 4 டேஸ்ன்னு எடுத்துங்க. கண்டினியூஸாக உட்காந்திங்கன்னா 4 டேஸ்.
இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்னு உட்காந்திங்கன்னா கொஞ்சம் டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் திருப்பி ஒரு தடவை எல்லா வீடியோஸையும் பார்த்து ரீகால் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இதுதான் டைமிங். ஸோ இந்த கால்குலேஷனை வச்சு நீங்கள் இந்த யூனிட்டை எப்படி ரீகால் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸோ இது நம்ம எந்த இயர் எடுத்திருக்கோம் அப்படின்னா டிஆர்பியில், அதாவது யூஜி டிஆர்பியில் 23 to 24. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ணாங்கல்ல யூஜி டிஆர்பி. ஸோ அதில் உள்ள கொஷின்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் 1 by 1 பார்ப்போம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு கொஷின், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் டைப். ஸோ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனோட செகண்ட் டைப் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனோட செகண்ட் டைப்புக்கு என்ன கண்டிஷன் யாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா? எஸ் சார், மைனஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் எக்ஸ் பவர் என் இன்ட்டு எஃப் ஆஃப் 1/xன்னு வரும் சார். ஓகே, இப்போ இதில் நம்ம படிச்சிருக்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு எப்படி நம்ம ஷார்ட்டாக இதை பார்த்த உடனே இதை எப்படி கண்டுபிடிக்கிறன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் நமக்கு என்னென்ன படிச்சிருக்கோம், இப்போ எப்படி நம்ம கொஷின் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கிறோம். கொஷின் பேப்பர் எடுத்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும்னா, இப்போ இங்கே நம்ம பார்க்குறது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் டைப். இப்போ இது முதல்ல நமக்கு சாப்டர் 1, இது கன்ஃபார்மாக தெரியும்ல எல்லாத்துக்கும். சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ சாப்டர் 1 இது வந்து முதல்ல சாப்டர் தெரிஞ்சிடணும். எப்பயுமே நீங்கள் ஒரு கொஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த யூனிட்டோட ஃபஸ்ட்டு என்ன, இப்போ யூனிட் 1ன்றதுனால பிரச்சனை இல்லை, மொத்தமாக பார்க்குறப்ப யூனிட் தெரியணும். ரெண்டாவது அந்த யூனிட்டில் சாப்டர் தெரியணும். மூணாவது அந்த யூனிட்டில் டாபிக். இது மூணும் உங்களால் ஒரு கொஷினை பார்த்து அனலைஸ் பண்ண முடியுதுன்னா நீங்கள் 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் 2 ஆப்ஷனை ஈஸியாக நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணலாம். மீதி உள்ள 2 ஆப்ஷனுக்கு தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம படிச்சிட்டோம். இப்போ நமக்கு இது யூனிட் 1ன்றதுனால பிரச்சனை இல்லை. இப்போ இந்த யூனிட்டில் சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன், இதில் எந்த டாபிக் இது? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஸோ இது முதல்ல உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு செட் ஆயிடணும். இப்போ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் செட் ஆனோன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் நம்ம என்னென்ன ரிசல்ட் படிச்சிருக்கோன்றதை ஜஸ்ட் நீங்கள் இப்போ நம்ம இந்த கொஷின்னா இந்த கொஷினுக்கு மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது டக்குன்னு. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் என்னென்ன படிச்சிருக்கோன்றதை நீங்கள் ஞாபகம் இருக்குதான்னு ரீகால் பண்ணுங்கள். நோட்ஸ் எதையுமே எடுக்க தேவையில்லை, உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். இப்போ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு டைப்புன்னு ஒன்று படிச்சிருப்போம், இன்னொன்று என்ன படிச்சிருப்போம், நம்ம செகண்ட் டைப், 2 இது படிச்சிருப்போம். இப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அதுக்கான கண்டிஷன் என்னன்னு தெரியணும். ஒரு ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக இருக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக 1/x அப்ளை பண்ணோம்னா சேம் ஈக்குவேஷனே வரும். இது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 1/xன்னு அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க, அதே ஈக்குவேஷன் கிடச்சிச்சின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னது? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இப்போ அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு டைப்பு செகண்ட் டைப்புன்னு பிரிப்பாங்க. எப்போ ஃபஸ்ட்டு டைப்புன்னு சொல்லுவோம் அப்படின்னா an-r ஈக்குவல் டு ஏஆர்னு இருக்கணும். கோஎஃபிஷியன்ட்டு சேம் சைனில் இருக்கணும். அப்படி சேம் சைனில் இல்லை, ஆல்டர்னேட் சைனில் இருக்குது அப்படின்னா அது வந்து செகண்ட் டைப். ஸோ இந்த an-r ஏஆர்ன்றது கோஎஃபிஷியன்ட், a0 a1 a2 எழுது வருதுங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் சேம் சைன், நாட் ஓன்லி ஃபார் ப்ளஸ், இங்கேயும் மைனஸ்னா இங்கேயும் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ்னா இங்கேயும் ப்ளஸ், அது சேம் சைன். ஆல்டர்னேட் சைனில் இருந்துச்சுன்னா அது வந்து செகண்ட் டைப். இதே கண்டிஷனில் இன்னொன்று படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் இன்ட்டு எஃப் ஆஃப் 1/xன்னு படிச்சிருப்போம். செகண்ட் டைப்னா மைனஸ் எக்ஸ் பவர் என் இன்ட்டு எஃப் ஆஃப் 1/xன்னு படிச்சிருப்போம். சப்போஸ் இதெல்லாம் டைரெக்டாக நமக்கு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவும் சில டைம்ஸ் டைரெக்டாக கேட்டுருவாங்க. த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு டைப் தென் விச் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னா an-r ஈக்குவல் டு ஏஆர்னு வரணும். செகண்ட் டைப்னா an-r ஈக்குவல் டு மைனஸ் ஏஆர்னு வரணும். ஸோ இது கூட டைரெக்டாக கேட்கலாம். அப்போ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்னா எதை ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவோம்? எக்ஸுக்கு பதிலாக 1/xன்னு போட்டால் அதே ஈக்குவேஷன் கிடச்சிச்சின்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அதில் ஃபஸ்ட்டு டைப்பாக இருந்துச்சுன்னா கோஎஃபிஷியன்ட்டு சேம் சைனாக இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு டைப்பு. கோஎஃபிஷியன்ட் ஆல்டர்னேட் சைனில் இருந்துச்சுன்னா செகண்ட் டைப்.
இப்போ இதை வச்சு இன்னும் நிறைய ரிசல்ட்லாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஷினுக்கு வருவோம். இங்கே கேட்டிருக்கிறது எந்த டைப் கேட்டிருக்காங்க? செகண்ட் டைப். அப்போ செகண்ட் டைப்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆல்டர்னேட்ல இருக்கணும், சேம் நம்பர் இருக்கணும். எதெல்லாம் நமக்கு சேமா இருக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்து பாருங்க. 6 minus 6, 11 minus 11, 33 minus 33. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆல்டர்னேட் சைன்ல இருக்குதா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. இங்கே 6, இங்கேயும் 6, இங்கேயும் 11, இங்கேயும் 11, இங்கேயும் -33, இங்கேயும் -33. அப்போ இது என்னது? இது சேம் சைன். ஆப்ஷன் சி பாருங்க. இங்கே 6 -6, இங்கே -11, இங்கே +11, இங்கே +33 -33. இது ஆல்டர்னேட் சைன்ல இருக்கும். ஆப்ஷன் டி பாருங்க. -6, இங்கே +6, -11, +11, -33, +33. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நமக்கு கேட்டிருக்கிறது செகண்ட் டைப் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? ஏ, சி, டி. இது மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். இதே கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டைப்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? பி மட்டும் வரும் sir. ஆப்ஷன் பி மட்டும் வரும். புரியுதுங்களா என்னன்னு? இப்போ இது ஆக்சுவலாக நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இந்த ஏசிடி இது மூணுமே போட்டவங்களுக்கு மார்க் கொடுத்துட்டாங்க. ஏ போட்டவங்களுக்கும் மார்க்கு, சி போட்டவங்களுக்கும் மார்க்கு, டி போட்டவங்களுக்கும் மார்க்கு. பி போட்டவங்களுக்கு சுத்தமாக மார்க் வந்திருக்காது. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் அவங்க என்னவா கேட்டிருக்கணும்? ஃபர்ஸ்ட் டைப்னு கேட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் டைப்னு கேட்டிருக்கணும் ஆக்சுவலாக. செகண்ட் டைப்னா 3 ஆப்ஷன் வந்துருச்சு. இல்லாட்டினா 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு டியில் ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கணும். பட் ஆனால் அவங்க அந்த மாதிரி இல்லாதனால ஆன்சர் கீழே நமக்கு ஏ வந்தாலும் சி வந்தாலும் டி போட்டிருந்தாலுமே ஆன்சர் கொடுக்க சொல்லி ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்ம கொஷின்லாம் நமக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆன்சர் கீ மாற்றி வந்தது இது. ஒரு சில இதில் ஸ்டார் கொடுத்துருவாங்க, ஒரு சில இதில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கொடுத்துருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுங்களா? எஸ் சார். வேற ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் டைப் ஈவன். சூப்பர் மேம், வெரி குட் மேம். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வந்து எப்போ ஸ்டாண்டர்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அது என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் டைப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஃபுல்லாக டெஃபனிஷனாக ஞாபகம் வச்சுக்கூடாது. ஒரு ஈக்குவேஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக சொல்லணும்னா எக்ஸுக்கு பதிலாக 1/x போட்டு சேம் ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை எப்போ ஸ்டாண்டர்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லணும்னா கொடுத்துருக்கிற ரெசிப்ரோக்கல் வந்து ஃபர்ஸ்ட் டைப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதோட டிகிரி பார்க்கணும். டிகிரி வந்து என்னவா இருக்கணும்? ஈவனாக இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைப்னா என்ன அர்த்தம்? கோஎஃபிஷியன்ட் சேம் சைனாக இருக்கணும், டிகிரி வந்து ஈவனாக இருக்கணும். இதில் ஏதாச்சும் ஸ்டாண்டர்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருக்கா கொடுத்துருக்கிறதுல? இல்ல சார். ஆமாம், சி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைப்பு. ஆனால் அதோட டிகிரி என்னவாயிருச்சு? ஆடா இருக்குது. அப்போ அது ஸ்டாண்டர்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கிடையாது. இப்போ இதில் இன்னொன்று, இப்போ ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைப்பாக இருந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைப்பாக இருந்து ஆட் டிகிரியாக இருந்துச்சுன்னா இதோட ஃபேக்டர் என்னது? f of x equal to x plus 1. x+1ன்றது ஃபேக்டர். அப்போ இங்கே கொஸ்டின் பி, இந்த ஆப்ஷன் பி இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் டைப்பா? ஆப்ஷன் பி வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு, ஆட் டிகிரியில் இருக்குதா? கண்டிப்பாக அதுக்கு x+1ன்றது என்னவா இருக்கும்? ஃபேக்டரா இருக்கும். ஃபேக்டர்னா என்ன அர்த்தம்? x ஈக்குவல் டு -1ன்றது ஒன் ஆஃப் த ரூட்டா இருக்கும். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் சப்போஸ் இப்போ இந்த ஆப்ஷன் பின்றத நான் ஸ்டாண்டர்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? x+1 டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே கொடுத்துருக்கிற இந்த 6x⁵, 11x⁴, 33x³ அந்த ஈக்குவேஷன் வருது இல்லை, அதை அப்படியே நீங்கள் எதால் டிவைட் பண்ணணும்? x+1 டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு என்ன q கிடைக்குதோ இதுதான் என்னது? ஸ்டாண்டர்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அதாவது செகண்ட் டைப்பாக இருந்து ஆட் டிகிரியாக இருந்துச்சுன்னா x-1 ஃபேக்டர், ஈவன் டிகிரி தான் x² - 1. கரெக்ட் தான் மேம். அதாவது செகண்ட் டைப்பாக இருந்து ஆட்
டிகிரியா இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபேக்டரா இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இந்த மூணுத்துக்குமே எக்ஸ் மைனஸ் ஒன் என்னவா இருக்கும்? ஃபேக்டரா இருக்கும். இந்த மூணு ஆப்ஷனையுமே எக்ஸ் மைனஸ் ஒன்னால டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைச்சிரும்? ஸ்டாண்டர்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன படிச்சிருப்போம் நம்ம? அதே செகண்ட் டைப்ல ஈவன் டிகிரின்னு படிச்சிருப்போம். செகண்ட் டைப்பா ஃபர்ஸ்ட் டைப்பா? Second type, sir. Even degree. ஈவன் டிகிரி. Yes, sir. ஈவன் டிகிரில என்ன படிச்சிருப்பீங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு பார்த்துருக்கோமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஃபேக்டர்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, மைனஸ் ஒன்னுன்றது ரூட்ஸா இருக்கும். அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னால டிவைட் பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா மாறும். ஸோ இது ஒரு கொஷின். இப்போ நான் இந்த ஒரு கொஷின் தான் பார்க்குறேன். இந்த ஒரு கொஷினை சுற்றி ஒரு சர்க்கிள் பண்ணிக்கணும். அந்த சர்க்கிளில் எதெல்லாம் கேட்பாங்களோ அது எல்லாமே நம்ம அப்பார்ட்ஸ் ஃப்ரம் மெட்டீரியலை தொடாமல் நமக்கு ஞாபகத்தில் இருக்குதான்னு நீங்கள் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3-4 கொஷின் 4 வருஷத்து கொஷினை மட்டும் ரீகால் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த யூனிட்டே தரவாயிரும். இப்போ இந்த ஒரு கொஷினை வச்சு எதை ஃபுல்லாக தரவு பண்ணிட்டோம்? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஃபுல்லாக தரவு பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எந்த ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தாலுமே நம்ம ரீகால் பண்ணணும். அப்போ தான் அந்த யூனிட் ஃபுல்லாக தரவாகும். இல்லாட்டினா அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் உள்ள ஃபர்ஸ்ட் டைப் செகண்ட் டைப் மட்டுமே பார்த்துட்டு அடுத்தடுத்த கொஷின் போயிடக்கூடாது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கொஷினை இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அடுத்தடுத்த கொஷின் வர்றப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? அந்தந்த கொஷின் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணுறப்ப இது ரிலேட்டடாக என்னென்னலாம் படிச்சிருக்கோமோ அதை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு சைடில் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி பார்த்துக்கணும். அவ்வளோதான். நீங்கள் நோட்லாம் தூக்கி ஓரம் கட்டிடணும். எடுத்து கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறப்பெல்லாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பெல்லாம். ஸோ அது மாதிரி பண்ணி பார்க்கலாங்களா? எஸ் சார். ஓகே, செகண்ட் கொஷின் போயிடலாங்களா?